இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். தேவியின் அருளால் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்க போகுது. இழந்ததை மீட்டு தரக்கூடிய அம்பாள் எங்க இருக்கிறா? குறிப்பாக பாண்டவர்கள் வழிபட்ட மகா பிருத்தியங்கிரா தேவி கோவில் எங்க இருக்கு? மேலும் ஏன் இந்த மகா பிருத்தியங்கிரா தேவி கோவில்ல மட்டும் பார்த்தீங்கன்னா மிளகாயை யாகத்தில் இடும்போது ஏன் நெடி வரல? இந்த மகா பிருத்தியங்கிரா தேவியினுடைய பார்த்தீங்கன்னா வழிபாடு முறை என்ன தெரிஞ்சுக்கலாங்க. இந்த தேவியை பற்றி பார்த்தீங்கன்னா பலருக்கும் தெரியாமல் இருக்குது. இந்த ஒரு அம்பாள் வழிபாட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நரசிம்ஹா, அதர்வன பத்ரகாளின்னு பல பெயர்களில் அழைக்கக்கூடிய உக்ர வடிவம் கொண்ட தேவி தாங்க இந்த பிருத்தியங்கிரா தேவி. இவள் பார்வதி தேவி இல்லைன்னா நரசிம்மரின் பெண் வடிவமாக தான் சொல்லுவாங்க. இந்த தேவியை வழிபட்டாலே தீமைகள் அனைத்தும் விலகுவதோடு இழந்த அனைத்தும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் இந்த அம்பிகை வழிபட்டு தான் தங்கள் இழந்த ராஜ்யத்தையும் செல்வம் கௌரவம்னு அனைத்தையும் மீட்டு பெற்றதாகவும் புராணங்களையும் சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இழப்புகளை சந்தித்து வருவோம். செல்வம், பதவி, புகழ்னு மன நிம்மதி, உறவுகள்னு இழந்து தவிக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் இறைவனிடம் முழு மனதோடு சரணடைந்து வழிபட்டாலே இழந்தவற்றை மீண்டும் பெற்று மன வலிமையும் வாழ்க்கையில் முன்னேற அருளும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அனைத்தையும் தரக்கூடிய தேவி தான் இந்த பிருத்தியங்கிரா தேவி வழிபாடு. தமிழகத்தில் சக்தி வாய்ந்த பிருத்தியங்கிரா தேவி பார்த்திங்கன்னா திருத்தலம் முக்கியமாக விளங்குவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய நாகேஸ்வரம் அருகில் உள்ள ஐயவாடி மகா பிருத்தியங்கிரா தேவி ஆலயம் தாங்க. இத்தலம் பார்த்தீங்கன்னா புராண வரலாறும் ஆன்மீக சிறப்பு அரிய வழிபாட்டு முறைகள்னு நிறைந்த ஒரு தெய்வீக ஆலயமாக இருக்கு. இந்த ஆலயம் தாங்க மகாபாரதத்தில் சூதாட்டத்தில் தங்களுடைய ராஜ்யம், செல்வம், கௌரவன்னு அனைத்தையும் இழந்த பாண்டவர்கள் வனவாசத்தையும் அஞ்ஞான சுவாத்தையும் அனுபவித்தாங்க. அந்த காலத்திலேயே தங்கள் இழந்த அரசையும் மீதியும் மீண்டும் பெற வேண்டும்னு உறுதியோடு பல புனித தலங்களில் இறைவனை வழிபட்டதாக சொல்லப்படுது. அப்படி வழிபட்ட முக்கியமான தலங்களில் இந்த ஐயன்வாடி மகா பிருத்தியங்கிரா தேவி திருத்தலமும் ஒன்றுங்க. புராண மரபின்படி பாண்டவர்கள் இங்கு சுயம்புவாக அருள்பாலித்த இந்த பிருத்தியங்கிரா தேவியை தரிசித்து மனமுருகி வழிபட்டதாகவும் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சமயம் மேலும் பூக்கள் கிடைக்காத சூழல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் சித்திரை மாதம்னா பூக்கள் கிடைக்காது. ஆனால் பக்திக்கு பூக்கள் அவசியம் இல்லைன்னு, உண்மையான பக்தியே போதுன்னு. அதனால் அருகிலிருந்த ஆலமரத்தின் 5 வகைகளையான இலைகளையே மலர்களாக பாவித்து பாண்டவர்கள் தேவிக்கு அர்ச்சனை செய்தன. பல நாட்கள் பக்தியோடு நடைபெற்ற இந்த வழிபாட்டின் பலனாக தான் குருஷோத்திர போரில் கௌரவர்கள் வென்று தங்களுடைய ராஜ்யத்தையும் புகழையும் செல்வத்தையும் மீண்டு பெற்றனர். இது புராண கதையாகவும் சொல்லலாம். பாண்டவர்கள் ஐவரும் இத்தலத்தில் வழிபட்டதால இந்த பகுதி முதல்ல ஐயர்பாடின்னு அழைக்கப்பட்டதாகவும் பின்னால ஐவர்பாடின்னு ஐயன்பாடின்னு மாறியதாகவும் சொல்கிறாங்க. இந்த பிருத்தியங்கிரா தேவி சக்தியின் உக்ர வடிவமாக இருப்பாள். சில ஆகமங்களிலும் புராண மரபுகளிலும் சரபேஸ்வரரின் நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட சக்தின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஐயன்வாடியில் அருள்பாலிக்கக்கூடிய தேவி சிம்ம முகத்தோடு 18 திருக்கரங்களோடு 4 சிங்கங்களோடு மகாலட்சுமி சரஸ்வதி தேவிகளோடு அருட்காட்சி தருவதாக பக்தர்கள் நம்புறாங்க. வலது காலை கீழே தொங்க விட்டு இடது காலை பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் மீது ஊன்றியபடியும் சூலம், கபாலா, பாசம் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை ஏந்திய திருக்கோலத்தில் அன்னை பார்த்தீங்கன்னா தரிசிக்க முடியும். மேலும் இந்த ஆலயத்தில் ரொம்பவே தனித்துவமான சிறப்புகளை ஒன்று மூலவர் திருமேனிக்கு வழக்கமான அபிஷேகம் நடைபெறுவதில்லை. இதற்கு காரணம் அம்பாளின் திருமேனி பசுவின் காலடி மண், புனுகு, ஜவ்வாது, சாம்பிராணி உள்ளிட்ட பல்வேறு மூலிகை கலவைகளால் உருவாக்கப்பட்ட சுதை மூர்த்தம் என்பதால நீரால் அபிஷேகம் செய்யாமல் தை மாதம் மட்டும் முதல் நாள் தொடங்கி 1 மண்டல கால புனுகு கலவை சாத்தப்பட்டு வழிபாடு செய்யப்படுதுங்க. இந்த தளத்தில் உலக புகழ்பெற்ற வழிபாடுகளை ரொம்ப முக்கியங்க. நிகும்பாலா யாகம், அதாவது மிளகாய் தீயில போட்டு நடத்தக்கூடிய இந்த யாகங்க ராவணனுடைய மகன் இந்திரஜித் போரில் வெற்றி பெறவும் அசாதாரண சக்தியை பெறவும் இந்த நிகும்பலா யாகத்தை செய்து பிருத்தியங்கிரா தேவியை வழிபட்டதாக
ராமாயண புராண கதைகளில் சொல்லுவாங்க. இதே மரபின் அடிப்படையில் இன்றும் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் ஐயன் வாடியில் பார்த்தீங்கன்னா நிகும்பலா யாகம் நடத்தப்படுதுங்க. இந்த யாகத்தில் மூட்டை மூட்டையாக உலர்ந்த மிளகாய் ஹோமத்தில் இடப்படுது. அதோடு பட்டு புடவைகள், பல்வேறு பழங்கள், நறுமண பொருள்னு, மூலிகைகள்னு 108 வகையான ஹோம திரவியங்கள் ஆகம முறையில் சமர்ப்பிக்கிறாங்க. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் ஹோமம் நடத்தக்கூடிய போது அங்கு இருப்பவங்களுக்கு வழக்கமாக ஏற்படக்கூடிய அளவில்லாத கார தும்மல்னு இல்லை கண்ணெரிச்சல் பெரும்பாலும் ஏற்படுவதில்லைன்னு சொல்கிறாங்க. பல பக்தர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து சொல்வாங்க. இது பக்தர்களால் அன்னையினுடைய அருளாக போற்றப்படுதுங்க. மேலும் இந்த பிருத்திரிங்கா தேவியை வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும், மனபயம் நிச்சயம் நீங்க, தீய எண்ணத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், குடும்ப அமைதி உண்டாகும், கடன் சுமையை சமாளிக்கக்கூடிய மன வலிமை கிடைக்கும், தொழில் வாழ்க்கையில தடைகள் விலகும், உடல் பலம், மன அமைதி அதிகரிக்கும், செல்வ வளம், நல்ல பெயர், நட்பு, குடும்ப நலன் உள்ளிட்ட 16 வகையான செல்வங்களும் கிடைக்குங்க. மேலும் இந்த பிருத்திரிங்கா தேவியை நிச்சயம் வழிபடலாம். தேவியை தவிர இத்தலத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர், சிவபெருமான், சரபேஸ்வரர், பிற பரிவார தெய்வங்களுடைய சன்னதிகளும் அமைத்திருக்காங்க. இதனால ஒரே தளத்துல பல தெய்வங்களுடைய அருளை பெற்று பாக்கியம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில கிடைக்குங்க. இந்த பிருத்திரியங்கா தேவி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை தூரம் பார்த்தீங்கன்னா சிறப்பான மிளகாய் யாகம் நடத்தப்படுது. இந்த தேவி வழிபாடு பார்த்தீங்கன்னா செய்வினை, ஏவல், பில்லி, சூன்யம் நீங்கி நிம்மதி தருன்னு சொல்லுவாங்க. கடன் தொல்லை நீங்கிடுங்க. மிளகாய் நொடியோ, கண் எரிச்சலோ, இருமலோ கூடியிருக்கக்கூடிய பக்தர்களும் ஏன் ஏற்படுவதில்லைன்னு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தேவி வழிபாடு பார்த்திங்கன்னா மரண பயத்தை நீக்குன்னு பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. மேலும் இந்த பிருத்திரங்கா தேவி ஆலயம் பார்த்திங்கன்னா அமாவாசை தோறும் நடத்தக்கூடிய மிளகாய் யாகம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆலயமும் ஈரோடு பவானி அருகே இருக்கக்கூடிய எட்டிக்குட்டை குறிஞ்சி மலையில் அமைந்துள்ள பிருத்திரங்கா தேவி காளியம்மம்பாள் தேவி ஆலயங்க. கலிகவனத்தில் கோயில் அமைந்திட வேண்டுன்னு சிவருத்ர பசுபதி சுவாமியின் கனவுல தேவி அருள் கூறியதால இந்த பகுதியில் கோவில் அமைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. இந்த ஆலயத்தில் உள்ள பிருத்திரிங்கா தேவி சுயம்புவாக தோன்றியவளுங்க. இந்த சுயம்பு மூர்த்தி காளி ரூபத்தில் கோபத்தோடு காட்சி தருவா. இந்த சுவாமியை வழிபட்டு வரக்கூடிய பக்தர்கள் கோரிக்கை நிறைவேறுன்னு தேவியின் புகழ் பரவி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் இங்கு மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாளும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுது. இந்த கோவிலுக்கு வழிபாட்டு செய்தாலே செய்வினை பார்த்திங்கன்னா பில்லி சூன்யம் நீங்கி நிம்மதி தருங்க, கடன் தொல்லை நீங்கன்னு சொல்கிறாங்க. மேலும் இங்கு எப்படி பார்த்திங்கன்னா நடத்தக்கூடிய மிளகாய் யாகம் ரொம்ப முக்கியமான வழிபாடாக இருக்குது. ஒவ்வொரு அமாவாசை தோறும் நடத்தக்கூடிய இந்த வரமிளகாய் யாகத்திற்காக பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய வரமிளகாய்களையே சேமிக்கப்படுது. மிளகாய் யாகம் தொடங்குவதற்கு முன்னாடி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அனுமதி கேட்கப்படும். தேவியின் அனுமதி கிடைத்ததுமே அவருக்கு முன்னாடி உள்ள 10 ஆழ யாக குண்டத்தில் குடியிருக்கக்கூடிய 1000க்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு முன்னாடி இந்த வரமிளகாய் யாகம் நடத்தப்படுது. யாக குண்டத்தில் கொட்டக்கூடிய கிலோ கணக்கில் மிளகாய் கொட்டப்பட்டாலோ அதிலிருந்து மிளகாய் நெடியோ, கண் எரிச்சலோ, இருமலோ குடியிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படுவதில்லை. மாறாக அதிலிருந்து நறுமணம் தான் வருவதாக பக்தர்கள் சொல்றாங்க. எல்லாம் அந்த பிருத்திரிங்கா தேவியினுடைய மகிமையாக சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா உக்கிர நரசிம்மரை யோக நரசிம்மராக மாற்றுவதற்காக சிவபெருமா சவரபேஸ்வரராக அவதாரம் எடுத்த போது அவரோடு பார்த்தீங்கன்னா பக்கபலமாக அம்மன் எடுத்த அவதாரமே இந்த பிருத்தியங்கரா தேவி அவதாரம்னு சொல்லுவாங்க. சரபேஸ்வரரின் ஒரு ரேக்கையில் பிருத்தியங்கா தேவி இருந்ததாக புராண கதைகளையும் சொல்லப்படுது. உக்கிரமாக இருந்த நரசிம்மரை சரபேஸ்வரர் அவருடைய ரேக்கையை கொண்டு அணைத்து கொண்டதால அவர் உக்கிரம் தணிந்து யோக நரசிம்மராக காட்சியளிக்கிறாரு. பிருத்திரிங்கா தேவி உக்கிர தேவியாக கருதப்பட்டாலும் தன்னை நம்பி வந்த பக்தர்களுக்கு விரும்பிய வரங்களை அளிக்கக்கூடிய தாயின் சொரூபமாக அருள் பாலிக்கிறார். அப்படிப்பட்ட தாயிலம் கொண்ட இந்த தேவியை நாம தேய்பிர அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி கிழமைகளில் ராக காலத்தில் வழிபடலாங்க. இந்த தேவிக்கு உகந்த நேரமாக நடுநிசி நேரம், அதாவது இரவு 12 மணி தாங்க. இந்த நேரத்தில் தேவியை நம்ம வழிபட்டா நம்முடைய வழிபாடு 100% நிறைவேறுன்னு மாற்ற கருத்து சொல்ல முடியாது.
இன்றளவும் பிருத்திவிங்கா தேவி இருக்கும் ஆலயங்களில் அமாவாசை தோறும் யாகங்கள் வளர்க்கப்படுது. இந்த யாகத்தில் மிளகாய் போடக்கூடிய வழக்கம் இருந்து வருது. எதிரிகளால் அல்லல் படுவவங்களோ நோய்களால் கஷ்டப்படுவங்களோ இந்த யாகத்தில் கலந்து கொண்டு தங்களால் இயன்றளவு மிளகாய் வாங்கி தன் தலையை சுற்றி யாகத்தில் போடுவதன் மூலம் தங்களுடைய எதிரி தொல்லையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீருங்க. இந்த தேவியை நம்ம இல்லத்தில் நாம் வழிபடலாம். பித்ரியங்கா தேவியினுடைய புகைப்படத்தை வாங்கி வீட்டு பூஜையில் வைத்து வழிபடலாங்க. இல்லை ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் பித்ரியங்கா தேவியை அவகானம் செய்து வழிபடலாம். பித்ரியங்கா தேவிக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த மலர்களை வைத்து இந்த தேவிக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம். மேலும் தேவிக்கு பிடித்தமான நெய்வேத்தியமான காரமான புளியோதரை சொல்லுவாங்க. இதை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாங்க. நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் விலகிட இந்த பித்ரியங்கா தேவி வழிபாடு சிறப்பான பலனை தரும். தீராத கடனும் தீருங்க. எதிரிகள் அழிப்பா. நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்கன்னா நோய் தீர்த்து வைப்பா. தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் ஒழிப்பா. வாழ வழியின்றி துன்பப்படுவங்களுக்கு கூட வாழ்க்கையில் ஒரு புது வழியை காட்டி அவங்க வாழ்வதற்குன்னு வழிவகுத்து கொடுப்பவள் தாங்க இந்த தேவி. தொழிலிலும் குடும்பத்திலும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் விலக்கி எதிரிகளை அழித்து மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேற நல்ல வழிகாட்டுவா இந்த பிருத்திவிங்கா தேவி. நீங்களும் இந்த அம்பாளை வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான கோவில்களில் நடக்கக்கூடிய பரிகார முறைகளும் பலன்களும் என்னென்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.